அனைவருக்கும் வணக்கம். இது மெய்நெறி சைவ சித்தாந்த கழகத்தினுடைய மெய்நெறி சைவ வகுப்பின் 13வது வகுப்பாகிய பிற சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் என்ற தலைப்பிலே அடியேன் என்று உரையாற்றுகிறேன். தவிர்க்க இயலாத காரணங்களால் நாம் ஏற்கனவே சொன்னபடி தர்மயாதீன புலவர் சிவத்திரு மதுசூதன் கலைச்செல்வன் அவர்களால் இன்று வர இயலவில்லை. எனவே அடியேன் இந்த வகுப்பை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்று நாம் காண இருப்பது பிற சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். தமிழகத்தில் சைவ சித்தாந்தம் என்று சொன்னால் அது மெய்கண்ட மரபினை மட்டுமே குறிக்கும். இந்த மெய்கண்ட மரபில் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் இரண்டு வகையாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று மெய்கண்டாருடைய நேரடி மரபு நூல்கள், இன்னொன்று மெய்கண்டாருடைய காலத்திற்கு பிறகு வந்தவை என்று இரண்டாக பிரிக்கலாம். இவற்றில் மெய்கண்டாருடைய நேரடி மரபு நூல்கள் என்று குறிப்பிடப்படுபவை 14. இந்த 14லும் 2 நூல்கள் அவருடைய காலத்துக்கு முந்தியனவாக இப்பொழுது வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகின்றன. உந்தி களிறு உயர்போதம் சித்தியார் பிந்து இருபா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்புவினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கல்பம் உற்று என்று 14 நூல்களையும் ஒரு வெண்பா குறிப்பிடுகிறது. இதுல திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார் என்ற 2 நூல்கள் மட்டுமே மெய்கண்டாருக்கு முந்திய நூல்கள் என்று இந்த வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். திருவுந்தியாருடைய காலமாக கிபி 1148ஐயும் திருக்களிற்றுப்படியாருடைய காலமாக 1178ஐயும் குறிப்பிடுகிறார்கள். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் என்ற ஆசிரியர் திருவுந்தியார் என்ற நூலையும், திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் என்ற ஆசிரியர் திருக்களிற்றுப்படியாரையும் அருளி செய்திருக்கிறார்கள். இந்த நூல்களினுடைய வரலாறு நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை. இவர்கள் இந்த ஆசிரியர்கள் யார், இவர்களுடைய ஞானாசிரியர்கள் யார் என்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை. மெய்கண்டாருக்கு முந்தியதாக குறிப்பிடப்படக்கூடிய மொத்தம் உள்ள 3 நூல்களில் இவை 2. மூன்றாவதாக ஒரு நூல் இந்த திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியாருக்கும் முந்திய நூல், அதுதான் ஞானாமிர்தம் என்ற நூல். இந்த ஞானாமிர்தம் என்ற நூல் வாகீச முனிவர் என்பவர் இயற்றியது. இவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவர். இவருடைய பெயர் வாகீச பண்டிதர் என்பது பெயர், இவருடைய துறவு பெயர். இவர் காளாமுக சைவத்தினுடைய ஒரு பிரிவாகிய சோம சித்தாந்தத்தினுடைய அந்த தத்துவ பிரிவை சேர்ந்தவர் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த வாகீச பண்டிதர், அதாவது பண்டிதர் என்ற பின்னொட்டு காளாமுக சைவத்தினுடைய ஆச்சாரியர்களுக்கு உரிய ஒரு தனிப்பட்ட ஒரு பட்டப்பெயர். அந்த துறவிகளுடைய வரிசையிலே வந்த இவர் திருவொற்றியூரை அடைந்து அங்கு கோலகி சந்தான மரபை சேர்ந்த சைவ மடம் அங்கு ஒன்று இருந்தது. அந்த மடத்திலே நிரஞ்சன தேவர் என்ற ஒரு ஞானாசிரியர் இருந்தார். அவருடைய வழியிலே வந்த சதுரானன பண்டிதருடைய காலத்தை சேர்ந்தவர் தான் இந்த வாகீச முனிவர். இவருடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த வாகீச முனிவருடைய ஞானாசிரியருடைய பெயராக இவர் தம்முடைய ஞானாமிர்த நூலிலே பரமானந்த முனிவர் என்பவரை சுட்டிக்காட்டுகிறார். இந்த பரமானந்த முனிவர் வேதாரண்யம் அருகே உள்ள கோடலம்பாகை என்ற ஊரை சேர்ந்தவர். அருள்மொழி தேவன் என்பது இவரது இயற்பெயர். அதாவது ராஜராஜனுடைய இயற்பெயர் அருள்மொழி தேவன். இந்த பரமானந்த முனிவருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவன். சேக்கிழாருடைய இயற்பெயரும் அருள்மொழி தேவன் என்பது இவருடைய இயற்பெயர். வாகீச முனிவர் சதுரானன பண்டிதருடைய காலத்திலே வாழ்ந்தவர் என்பதால் சதுரானன பண்டிதருடைய சீடராக கூட இவர் இருந்திருக்கலாம். ஏனெனில் இவருக்கு வாகீச பண்டிதர் என்ற பெயர் இருக்கிற காரணம் பற்றி நாம் அவ்வாறு யூகிக்க முடிகிறது. இந்த காளாமுக சைவம் நம்முடைய 28 ஆகமங்களை தன்னுடைய பிரதான பிரமாண நூல்களாக கொண்டிருக்கின்றன என்பதை நாம் இந்த ஞானாமிர்த நூல் வழியாக அறிய முடிகிறது. ஞானாமிர்தம் என்று இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் மிகச் செறிவானது, சங்க இலக்கிய நூல்களுடைய நடையில் இயன்றது, மிக கடினமானது, வாசிப்பதற்கு மிக கடினமானது. இந்த ஞானாமிர்தம் பாடிய பின்னர் இந்த வாகீச முனிவர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள திருவாலீஸ்வரம் என்ற தலத்திலே சென்று வசித்திருக்கிறார். அங்கிருந்த கோலகி மடத்தினுடைய தலைவராக இவர் இருந்திருக்கிறார். அங்குள்ள கல்வெட்டுகள் இவரை ஞானாமிர்த ஆசிரியர் என்று குறிப்பிடுகின்றன. இவருடைய பரம்பரையிலே பின்னர் பல சீடர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த பரம்பரையை ஞானாமிர்த
ஆச்சாரியர் சந்தானம் என்றுதான் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு சித்தாந்த தலைவராக இவர் விளங்கி இருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இந்நூல் அகவல் பாவால் இயன்றது, கல்லாடம் போல மிக பழைய தமிழ் நடை கொண்டது, சங்க நூல்களின் நடையை கொண்டதால் படிக்க மிக கடினமாக உள்ளது. மதுரை சிவப்பிரகாசர், சிவஞான சுவாமிகள் போன்ற பேர் உரையாசிரியர்கள் இந்நூலை தமது உரைகளிலே மேற்கோள் காட்டுகிறார்கள். பிற்காலத்தில் 15ஆம் நூற்றாண்டில் தமிழ் வேதாந்த மரபை தொடங்கி வைத்த தத்துவராயர் தம்முடைய சிவப்பிரகாச பெருந்திரட்டு என்ற தொகுப்பு நூலிலே இந்த ஞானாமிர்த நூலிலிருந்து 28 பாடல்களை சேர்த்துக் கொள்கிறார். அந்த அளவுக்கு இந்த பாடல்கள் மிக செறிவாகவும் மிக நுணுக்கமாகவும் இருக்கின்றன. இப்பொழுது நமக்கு கிடைப்பது ஞானாமிர்தம் என்ற நூலினுடைய ஞானபாத பகுதி மட்டுமே. இந்த நூல் ஞானாமிர்தம் என்ற நூல் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பாதங்களுக்கும் தனித்தனியாக இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று இந்த நூலிலுடைய சில குறிப்புகளிலிருந்து ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். இதிலே சிவஞான சுவாமிகள் தம்முடைய சிவஞான போத வாசியத்திலே காட்டக்கூடிய ஒரு மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு பாடல் இந்த ஞானாமிர்த நூலினுடைய கிரியாபாதத்தில் இருந்திருக்கிறது. சிவஞான சுவாமிகள் காலத்தில் ஞானாமிர்த நூலினுடைய கிரியாபாதம் இருந்திருக்கிறது. அதே போல 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1900களில் நம்முடைய ஆர்மு நாவலருடைய நேரடி மாணவராகிய யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர் அவர்கள் தம்முடைய சிவஞான போதம் நூலினுடைய அச்சு பதிப்பின் போது அதிலே ஒரு பகுதியை அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். இதே சிவஞான சுவாமிகள் மேற்கோள் காண்பித்த பகுதியை காண்பித்து விட்டு, எம்மிடம் நம்முடைய ஞானாமிர்தத்தினுடைய யோகபாத பகுதி ஓலைச்சுவடி இருக்கிறது, விரைவில் அது அச்சாகும் என்று சொல்கிறார். ஆனால் அதன் பிறகு அது காணாமல் போயிற்று. எனவே 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரையிலும் இதனுடைய மற்ற பகுதிகள் இருந்து காணாமல் போயிருக்கிறது. இதனுடைய உரையாசிரியர் இந்த ஞானாமிர்தத்துக்கு என்று ஒரு தனியாக ஒரு விரிவான உரை, பழைய உரை ஒன்று இருக்கிறது. அது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. மிக தெளிவான உரை. ஞானாமிர்தம் சைவ பெருமக்களால் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு மிக அருமையான ஒரு நூல். இந்த ஞானாமிர்தம் என்ற நூலிலிருந்துதான் நாம் மிக பல அரிய உண்மைகளை, ஆகம நூல்களில் உள்ள பல அரிய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். மற்ற சைவ நூல்களுக்கும் அதற்கும் மிகப்பெரிய சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. தற்பொழுது நம்மிடையே வாழ்ந்து வரும் சிவாச்சாரிய பெருமகன் சிவஸ்ரீ SP சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்கள் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே அனந்தேஸ்வரர் என்று ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அனந்தேஸ்வரர் நூலிலே குறிப்பிடும் பொழுது ஞானாமிர்தம் என்பது கிரணாகமத்தினுடைய ஞானபாதத்தினுடைய அப்படியே வரிக்கு வரியான மொழிபெயர்ப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு இது மிகச்சிறந்த ஒரு ஞான நூலாக விளங்குகிறது. இதன் பிறகு இதனுடைய காலம் நமக்கு 11ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டிலே நமக்கு திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரும் வருகின்றன. அதன் பிறகு மெய்கண்டாருடைய மாணவர்களுடைய பரம்பரை வளர்ந்து வருகிறது. இதன் பிறகு வருவன எல்லாமே மெய்கண்ட பரம்பரையிலே வந்த ஆச்சாரியர்களும் அவர்களுடைய மாணவர்களும் செய்த நூல்களாக நாம் ஒரு சிறிது பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திர கடலிலே எண்ணற்ற நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இன்று வரை இவை வரிசைப்படுத்தப்படவும் இல்லை, இவை பட்டியலிடப்படவும் இல்லை, இவற்றை பற்றிய முழுமையான ஆய்வும் செய்யப்படவில்லை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் கிடைத்த தகவல்களை வைத்துத்தான் நாம் இவற்றை ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் உமாபதி சிவாச்சாரியாருடைய சீடர்களாக மச்சு செட்டியார் என்றப்படக்கூடிய அருள் நமச்சிவாயர் இருந்தார். இவருடைய சீடராக காளிக்கங்கை மெய்கண்டார் என்பவர் இருந்தார். இவருடைய சொந்த ஊர் சீர்காழி. இவருடைய சீடர் தான் சிற்றம்பல நாடிகள், சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்று மிக பெரிய அளவிலே நம்முடைய சாஸ்திர ஆச்சாரியர்களிலே மிகச் சிறந்தவராக விளங்கியவர். இவர் இயற்றியதுதான் மிகச்சிறந்த சைவ சித்தாந்த சாஸ்திர நூலாகிய துகளறு போதம். இந்த துகளறு போதம் மொத்தம் 100 வெண்பாக்கள் கொண்டது. தச காரியத்தை 30 நிலைகளாக கூறும் முதல் நூல் இதுதான். அதாவது ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று வரக்கூடிய தச காரியங்கள். ஆன்மா முக்தியை அடைவதற்காக 10 நிலைகளை கடந்து வர வேண்டும். அந்த 10 நிலைகளை சொல்வதுதான் தசகாரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த தசகாரியத்தை 30 பிரிவுகளாக பிரித்து இந்த நூல் முதன்முறையாக இதுதான் கூறுகிறது. துகள் என்றால் ஆணவம், அறுத்தல், துகளை அறுத்தல்,
அதை அறுக்கக்கூடிய அந்த ஞானத்தை தருவது துகள் அரு போதம். போதம் என்றால் அஞ்ஞானம், அறிவு என்று பொருள். இந்த நூலை பற்றி மதுரை சிவபிரகாசர் தம்முடைய உரையிலே சொல்லும் பொழுது, இது திருவருளை பெற்று அனுபவித்த அடியார் வாக்கு என்று பதிவு செய்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மிகச் சிறந்த ஒரு நூல். இந்த நூலினுடைய இவருடைய காலகட்டம் என்று இவர் நம்முடைய சிற்றம்பல நாட்டினுடைய காலகட்டம் என்பது 1325 1350 இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதே காலகட்டத்தில் 1310 தான் மாலிகாபூர் என்ற ஒரு அந்நிய படையெடுப்பாளர் மதுரையின் மீது படையெடுத்து பல கோயில்களை அளித்திருக்கிறார் என்பது வரலாறு. அப்பொழுதுதான் தமிழகம் முதன்முறையாக அந்நிய படையெடுப்பை சந்திக்கிறது. அந்த சமயத்திலே சிற்றம்பல நாடிகள் இருந்திருக்க வேண்டும். அதனால் அவர் முதன்முறையாக தம்முடைய அந்த துகளறு போத பாடலிலே அழிந்து போன கோயில்களை மீண்டும் திருத்தி அமைப்பதில் புனருத்தாரணம் செய்வது மிகச்சிறந்த ஒரு கடமை, அது நமக்கு சிவமுக்தியை தரும் என்ற கருத்தை முதன்முறையாக இவர்தான் பதிவு செய்கிறார். இவருடைய பாடலிலே கொன்றையந்தார் வேணியற்கு கோயில் பல சமைத்து ஒன்றியவை முற்றும் புதுக்குவித்து நின்றார் அவலோகந்தன்னில் அடையார் அடைவர் சிவலோகந்தன்னில் சிறந்து என்ற வெண்பாவிலே குறிப்பிடுகிறார். இதில் கோயில் பொன்றியவை முற்றும் புதுக்குவித்து, அழிந்துபட்ட கோயில்களை புதுக்குவித்து புதுப்பிப்பவர்கள் சிவலோகம் அடைவார்கள் என்பது இந்த நூலுடைய அடிப்படை கருத்து, இந்த வெண்பாவினுடைய அடிப்படை கருத்து. இவர்தான் அதை முதலில் குறிப்பிடுகிறார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சிற்றம்பல நாடிகள் பிறகு பல்வேறு நூல்களை செய்திருக்கிறார். சிவப்பிரகாச கருத்து, திரு புன்முறுவல், அப்புறம் செல்காலத்து இரங்கல், நிகழ்காலத்து இரங்கல், வருங்காலத்து இரங்கல் என்று பெயர். இந்த இரங்கல் தொகுப்பு, ஞான பகுருடை இந்த நூல் இப்பொழுது கிடைக்கவில்லை. சிற்றம்பல நாடி கட்டளை ஆகியவற்றையும் சின்ன சின்ன நூல்கள் இவை எல்லாமே ஆகியவற்றையும் அருளி இருக்கிறார். சிற்றம்பல நாடிகளுடைய வரலாறு மிக சுவாரஸ்யமானது. இவருக்கு 63 சீடர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவரையும் இவர் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்காடு என்ற பகுதியிலே அழைத்து சென்று அங்கே வாழ்ந்து வந்தார். அப்பொழுது அங்கிருந்த அடியார்கள் எல்லாம் இந்த 63 பேருக்கும் ஒரு நாள் மாகேஸ்வர பூஜை செய்த பொழுது இவருடைய சீடரிலே அவர்கள் தவறுதலாக என்ன பண்ணுகிறார்கள், நெய்க்கு பதிலாக வேப்பெண்ணெயை விட்டு செல்கிறார்கள். ஆனால் அடியார்கள் அத்துணை பேரும் தம்முடைய அந்த தற்போதம் இறந்து சிவபோதத்திலே இருந்ததால் என்ன போட்டார்கள், என்ன சாப்பிட்டோம் என்ற உணர்வு இல்லாமல் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். கண்ணப்ப பண்டாரம் என்ற ஒரே ஒரு அடியவர் மட்டும் என்ன செய்கிறார், இது வேப்பெண்ணையாக இருக்கிறதே என்று சொல்லிவிடுகிறார். உடனே சிற்றம்பல நாடிகள், நம்முடைய அடியவர் கூட்டத்திலே இப்பொழுது தற்போதம் உள்ளவரும் இருக்கிறாரோ என்று கேட்ட உடனே மிகுந்த வருத்தமுற்று அந்த சீடர் அந்த திருக்கூட்டத்தை விட்டு நீங்கி வடநாடு சென்று விடுகிறார். சிறிது காலம் கழித்து சிற்றம்பல நாடிகள் தம்முடைய 63 சீடர்களோடும் அதே இடத்தில் சமாதி செய்விப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி மன்னரிடம் உத்தரவிடுகிறார். மன்னர் 63 சமாதி குழிகளை ஏற்பாடு செய்து 63 பேர்களும் தம்முடைய சமாதி குழிகளிலே வீற்றிருந்து சிவஞான யோகத்திலே இருந்த பொழுது சமாதி நிறைவுறுகிறது. இந்த நேரத்திலே அந்த வடநாடு சென்றிருந்த கண்ணப்ப பண்டாரம் அங்கே வந்து, ஆண்ட குரு சிற்றம்பலவா, உம்முடைய சமாதியிலே எமக்கு இடமில்லையா என்று கேட்டவுடனே சிற்றம்பல நாடிகள் தம்முடைய சமாதியிலே சமாதியிலிருந்து எழுந்து வந்து கண்ணப்ப பண்டாரத்தை தழுவி தம்முடைய மடியிலே இருத்தி கொண்டு மீண்டும் சமாதிக்குள்ளே சென்று அடைந்தார் என்று வரலாறு கூறுகிறது. இன்றும் சித்தர்காட்டிலே சிற்றம்பல நாடிகளுடைய சமாதியும் 63 சமாதிகளும் இருக்கின்றன. மிகச் சிறப்பான முறையிலே தர்மயாதீன குருமணிகள் அவர்கள் அங்கே வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஞானியாக திகழ்ந்தவர் சிற்றம்பல நாடிகள். சிற்றம்பல நாடிகளுடைய பெயராலே திருச்செந்தூர் அகவல் என்று ஒரு அகவல் இருக்கிறது. அது மிக பிற்காலத்தில் செய்யப்பட்டதாக தெரிகிறது, அல்லது அவருடைய மாணாக்கர் பரம்பரையிலே யாரோ ஒருத்தர் செய்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த வகையில சிற்றம்பல நாடிகளுடைய நூல்கள், அவருடைய சீடர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த 63 பேர் தவிர மீதி சீடர்கள் நிறைய பேர் இருந்து பல நூல்களை செய்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் தான் சீர்காழி தத்துவ பிரகாசர். இந்த சீர்காழி தத்துவ பிரகாசர் இயற்றிய நூல் தத்துவ பிரகாசம். தமிழிலே உள்ள சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களிலே மிக விரிவான நூல்களில் இந்த தத்துவ பிரகாசத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்த நூலுக்கு தத்துவ சரிதை என்றும் இன்னொரு பெயர் இருப்பதாக மதுரை சிவபிரகாசர் தம்முடைய உரையிலே குறிப்பிடுகிறார். மொத்தம் 337 பாடல்களை கொண்ட இந்நூல் மிக மிக விரிவாக தமிழிலே சரியை, கிரியை, யோகம் என்ற 3 பாதங்களை பற்றி மிக மிக விரிவாக கூறுவது இந்த நூல் மட்டும்தான். மற்ற சாஸ்திர நூல்கள் எல்லாம் ஞான பாதத்தை பற்றி மட்டுமே பேசும்.
இந்த ஒரு நூல் மட்டுமே சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்றையும் மிக விரிவாக பேசுகிறது. சில ஆசிரியர்கள் சரியைக்கென்றும் கிரியைக்கென்றும் யோகத்திற்கென்றும் ஞானத்திற்கென்றும் தனித்தனி நூல்கள் இயற்றியிருக்கிறார்கள். ஆனால் தத்துவ பிரகாசர் மட்டுமே சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்றுக்கும் ஒரே நூலாக தத்துவ பிரகாசம் என்ற அடிப்படையில் இந்த நூலை இயற்றியிருக்கிறார். இந்த 108 வகை பிராணாயாமங்கள் இவற்றை பற்றி எல்லாம் மிக விரிவாக தத்துவ பிரகாசர் கூறுகிறார். அதே போல புறச்சமய அகச்சமய பேதங்கள் மற்றும் 48 என்றும் இவர் பதிவு செய்கிறார். இன்று நாம் செய்யக்கூடிய சிவபூஜை கிரமங்கள் எல்லாமே இவர் தம்முடைய நூலிலே கூறியதுதான் என்று ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். சிவபூஜையை பற்றி மிக விரிவாக தம்முடைய தத்துவ பிரகாச நூலிலே தத்துவ பிரகாசர் பேசியிருக்கிறார். இந்த சீர்காழி தத்துவ பிரகாசருடைய தத்துவ பிரகாசம் என்ற நூல் பல முறை அச்சாகி இருக்கிறது. இப்பொழுது அச்சில் இல்லை. கடைசியாக சென்னை சைவ சித்தாந்த சமாஜம் இதை அச்சில் போட்டது. அதன் பிறகு காணவில்லை. இவருக்கு பிறகு சிற்றம்பல நாடிகளுடைய இன்னொரு சீடர் பழுதை கட்டி சம்பந்த முனிவர். சிற்றம்பல நாடிகள் பரம்பரையிலே வந்த சீடர்கள் எல்லாருமே தம்முடைய காலிலே ஒரு நைந்து போன ஒரு துணியோ அல்லது கயிர்களையோ கட்டி கொண்டு எப்பொழுதுமே தாம் சிவஞான யோகத்தில் இருப்பவர்கள் தம்மை ஊரா தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக பைத்தியக்காரர்களை போல இவர்கள் திரிபவர்கள் என்று வரலாறு கூறுகிறது. சிவஞான சித்தியாரிலே குழந்தைகளும் ஞானியரும் ஒன்று போல இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். ஞானி என்பவன் பைத்தியக்காரனை போல திரிபவன் என்றும் சிவஞான சித்தியிலே சொல்கிறது. அதாவது இந்த உலகத்தை பற்றிய எந்த நினைவும் ஞானிகளுக்கு இருக்காது. அவர்களுடைய நினைவிலே முழுவதும் சிவபெருமானுடைய திருவுருளே நிறைந்திருப்பதால் அவர்கள் இந்த உலகத்தை நோக்கிய கண்ணாக இல்லாமல் அகக்கண்ணாகவே இருப்பார்கள். அந்த வகையிலே சிற்றம்பல நாடிகளுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தம்முடைய காலிலே கயிறுகளை கட்டிக்கொண்டு அவர்கள் பாட்டுக்கு தெருவிலே திரிந்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் சிவஞான சிந்தனையிலே இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு பழுதை கட்டி என்ற ஒரு பெயரும் பின்னால் சேர்ந்து கொண்டது. அந்த வகையிலே பழுதை கட்டி சம்பந்த முனிவர் மிகச்சிறந்த ஒரு நூலை இயற்றியிருக்கிறார். இவர் இயற்றியது சிவானந்த மாலை. இது மொத்தம் 414 வெண்பாக்கள் கொண்டது. மிகச்சிறந்த ஒரு செறிவான ஒரு பாடல்களை கொண்ட மிகச்சிறந்த ஒரு நூல். அருணகிரிநாதர் தம்முடைய பாடல்களிலே சும்மா இரு என்ற வரியை அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறார் என்ற சொல்லை. இந்த சும்மா என்ற சொல்லை அவருக்கு முன்பு ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு பயன்படுத்தியவர் சம்பந்த முனிவர். இவருடைய காலம் 14ஆம் நூற்றாண்டு. இந்த சீர்காழி சிற்றம்பல நாடிகளுடைய பரம்பரையிலே வந்த மற்ற முனிவர்கள் மற்ற மாணவர்கள் பாடிய நூல்கள் எல்லாம் சிற்றம்பல நாடிகள் பாடல் திரட்டு என்ற பெயரிலே ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்த நூலாக வெளிவந்தது. அதன் பிறகு அது வெளிவரவே இல்லை. 1-2 நூல்கள் அவ்வப்பொழுது துகளறு போதம் போன்ற நூல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. துகளறு போதத்துக்கு நிறைய பேர் உரை செய்திருக்கிறார்கள். அதிலே காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆலால சுந்தரம் பிள்ளை என்பவர் நம்முடைய சூளை சோமசமாயருடைய மாணவர் ஆலால சுந்தரம் பிள்ளை என்பவர் எழுதிய உரை மிகச்சிறந்த விளங்கக்கூடிய உரை. அதே போல யாழ்ப்பாணத்து திருவிளங்கம் பிள்ளை என்பவரும் உரை எழுதியிருக்கிறார். இதன் பிறகு 15ஆம் நூற்றாண்டிலே காளி கண்ணுடைய வள்ளல் என்ற ஒரு சிவஞானி தோன்றுகிறார். இந்த காளி கண்ணுடைய வள்ளல் பழுதை கட்டி சம்பந்த முனிவருடைய சீடராக சம்பந்த சரணாலயர் என்ற பெயரிலே விளங்கியவர். அதன் பிறகு இவர் சிற்றம்பல நாடிகளுடைய பரம்பரையிலிருந்து விலகி தானே ஒரு புதிய சந்தான பரம்பரையை இவர் உருவாக்குகிறார். இவருடைய பரம்பரைக்கு வள்ளல் பரம்பரை என்று பெயர். இந்த காளி கண்ணுடைய வள்ளல் திருஞான சம்பந்தரை தம்முடைய முதல் குருவாக கொண்டு சீர்காழியிலே வசித்து வந்தார். 1950-60கள் வரையிலும் இவருடைய பரம்பரையினர் அங்கு இருந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இவர் தம்முடைய பரம்பரையிலே இவருடைய பரம்பரை பல்வேறு வகைகளாக பிரிந்து தமிழ்நாடு முழுவதும் 64 பிரிவுகளோடு இயங்கி வந்தது என்றும் கூறப்படுகிறது. அதிலே ஒரு பரம்பரை நம்முடைய காஞ்சிபுரத்திலே கட்சி ஆள வந்த வள்ளல் பரம்பரை என்ற பெயரிலும் அதே பெயரிலே கொங்கு நாட்டிலேயும் விளங்குகிறது. ஒரு பரம்பரை திருநெல்வேலியிலே திருப்புடை மருதூரிலே சதாசிவ வள்ளல் பரம்பரை என்ற பெயரிலே விளங்கி வந்தது. அது 1940-50களுக்கு முன்பு அது அற்றுப்போய்விட்டது. இந்த காளி கண்ணுடைய வள்ளல் பரம்பரையிலே முதல்வராக இருந்த காளி கண்ணுடைய வள்ளல் என்பவர் இயற்றிய நூல்தான் ஒளிவில் ஒடுக்கம். இது மற்ற சித்தாந்த சாஸ்திரங்களிலே மிகச்ச ஒரு வேறுபட்ட ஒரு நூல். இது ஐக்கியவாத சைவத்தை பற்றி பேசுவது என்று சைவ சித்தாந்திகள் மரபிலே கூறப்பட்டதால் இது பெரிய அளவிலே பயிலப்படவில்லை. எனினும் இதுவும் சைவ சித்தாந்தத்தை பற்றி மிக சுருக்கமாக அதே நேரத்தில் செறிவாக பேசக்கூடிய ஒரு நூலாக கருதப்படுகிறது.
மொத்தம் 253 வெண்பாக்கள் கொண்ட இந்த நூலை 1851 ராமலிங்க வள்ளல் பெருமான் உரையோடு வெளியிட்டிருக்கிறார். அதுதான் முதல் பதிப்பாக கருதப்படுகிறது. இவர் இந்த ஒளிவில் ஒடுக்கம் இதற்கு பிறகு பல முறை இன்று வரை அச்சாகி வந்திருக்கிறது. இது சைவ சித்தாந்த மரபை விட வேதாந்த மரபிலே இந்த ஒளிவில் ஒடுக்கம் என்ற நூல் அதிக அளவிலே பயிலப்பட்டு வருகிறது. காளிக்கண்ணுடைய வள்ளல் பரம்பரையிலே பின்னால் வந்த ஒரு சில அவருடைய அடுத்த பரம்பரையினர் வேதாந்தத்தை தழுவியும், அதாவது நம்முடைய கேவலாத்வைதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதாந்தத்தை தழுவியும் சில நூல்கள் இயற்றியிருக்கிறார்கள். வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் கலந்து பயிலக்கூடிய ஒரு மரபு அப்போதிலிருந்தே வர தொடங்கிவிட்டது என்பதற்கான அடையாளமாக அதை நாம் காண்கிறோம். இந்த காளிக்கண்ணுடைய வள்ளல் பரம்பரையிலே வந்த மிகச்சிறந்த நூல்களிலே தலையானதுதான் ஒளிவில் ஒடுக்கம். இது இன்று வரை வீரசைவ மரபிலும் வேதாந்த மரபிலும் பயிற்சியில் இருக்கிறது. எனினும் இது சித்தாந்தத்தையும் பேசுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதே காலகட்டத்தில் 15ஆம் நூற்றாண்டில் நமக்கு 14ஆம் நூற்றாண்டில் பிராசாத தீபம் என்ற ஒரு நூல் கிடைக்கிறது. இது பிராசாத யோகத்தை பற்றி யோக பிரிவை சேர்ந்த ஒரு நூல். 14ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியில் தொடங்கி 14, 15, 16, 17 வரையிலுமாக காலகட்டத்தில் வடமொழியிலிருந்து பல நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்து பெரியவர்கள் அருளி செய்தார்கள். அதிலே சர்வஞானோத்தரம், தேவிகாலோத்தரம் என்ற உபாகமங்களுடைய சாரங்களாக அதே பெயரில் 2 நூல்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டன. அதே பெயரில் சர்வஞானோத்தரம், தேவிகாலோத்தரம் என்ற பெயரிலே. இதற்கு பின்னாளில் மறைஞான சம்பந்த தேசிகர் உரை எழுதியிருக்கிறார். சிவாக்கர யோகிகள் 2 நூல்களுக்கு முறை எழுதியிருக்கிறார். அந்த சிவாக்கர யோகிகள் எழுதிய நூல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த சர்வஞானோத்தரம், தேவிகாலோத்தரம் 2ம் சமீப காலம் வரை சைவ சித்தாந்த சமாஜத்தால் பதிப்பிக்கப்பட்டு வெளிவந்திருக்கிறது. மிக அற்புதமான ஒரு நூல். இதற்கு முத்தைய பிள்ளை, தூத்துக்குடி முத்தைய பிள்ளை உரை எழுதியிருக்கிறார். இதன் பிறகு நாம் நேராக 16ஆம் நூற்றாண்டிலே சூரியனார் கோயில் ஆதீன மரபிலே 2வது ஆச்சாரியராக திகழ்ந்த சிவாக்கர யோகிகள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சைவ சித்தாந்த கடலாக விளங்கியவர்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சித்தாந்த சாஸ்திர மரபிலே 2 மரபுகள் மிக பிரதானமானவை. ஒன்று மெய்கண்ட மரபு, இன்னொன்று கந்த மரபு. அதுதான் சூரியனார் கோயில் மரபு. இந்த சூரியனார் கோயில் மரபிலே 2வது ஆச்சாரியராக விளங்கிய சிவாக்கர யோகிகள், இவர்களுடைய காலம் 1540 1580 என்று தோராயமாக கருதப்படுகிறது. இவர்கள் இயற்றிய மிக முக்கியமான நூல்களிலே தலையானது சிவநெறி பிரகாசம். இது மிக விரிவான ஒரு பெரிய நூல். சிவஞான சித்தியாரை போன்று மிக விரிவாக பதி, பசு, பாசம் என்ற 3 உண்மைகளை பற்றியும் இது பேசுகிறது. இது தவிர இவர்கள் தமிழிலே சிவநெறி பிரகாசத்துக்கு உரையும் எழுதியிருக்கிறார்கள். சிவஞான சித்தியார் பரபக்க சுபக்க உரை எழுதியிருக்கிறார்கள். வடமொழியிலே சர்வஞானோத்தரம், தேவிகாலோத்தரம் என்ற 2 ஆகம நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். சுருதி சுக்தி மாலை, கரதத்த சிவாச்சாரியார் இயற்றிய சுருதி சுக்தி மாலை என்கிற அந்த நூலுக்கும் உரை ஏற்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் இன்று நமக்கு கிடைக்கவில்லை. வடமொழியிலே இவர்கள் எழுதிய மூல நூல்களாக கிரியா தீபிகை, சைவ சந்நியாச பத்ததி, சிவஞான போத லகுடீகை, சிவஞான போத சிவாக்கர பாஷ்யம், சைவ பரிபாஷை போன்ற நூல்கள் இயற்றியிருக்கிறார்கள். இவற்றில் ஒரு சிலதான் நமக்கு இன்று கிடைக்கிறது. இதே காலகட்டத்தில் நாம் சற்று திரும்பி பார்த்தோமானால் உமாபதி சிவாச்சாரியாருடைய 3வது 4வது தலைமுறையாக வந்த திருவாவடுதுறை ஆதீனத்தை நிறுவிய நமச்சிவாய தேசிகர் என்ற பஞ்சாக்கர தேசிகர் மரபிலே 3வது பட்டமாக அம்பலவான தேசிகர் என்ற மகான் எழுந்தருளி இருந்தார். இவர் மொத்தம் 10 சாத்திர நூல்களை அருளி செய்திருக்கிறார். இதோடு சேர்ந்து மேலும் 4 நூல்களை சேர்த்து திருவாவடுதுறை ஆதீன பண்டார சாத்திரம் என்ற பெயரிலே இன்று அவை விரிவாக திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பிலே அவை கற்பிக்கப்பட்டு வருகின்றன. இந்த திருவாவடுதுறை ஆதீன பண்டார சாஸ்திரத்திலே அம்பலவான தேசிகர் மட்டும் 10 நூல்களை அருளி செய்திருக்கிறார். சன்மார்க்க சித்தியார், சிவாசிரம தெளிவு, சித்தாந்த சிகாமணி, தசகாரியம், உபாய நெட்டை வெண்பா, நெட்டை விளக்கம், உபதேச வெண்பா, சித்தாந்த பகுருடை, அதிசய மாலை, நமச்சிவாய மாலை என்று 10 நூல்கள். இதிலே பாஷண்ட நிராகரணம் என்ற ஒரு நூலும் சொல்லப்படுகிறது. அது வீரசைவ மதத்தை கண்டித்த ஒரு நூல். அது சில பதிப்புகளிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது, சில பதிப்புகளிலே சேர்க்கப்படவில்லை. ஆக மொத்தம் இந்த 10 நூல்களையும் தவிர இவை அனைத்தும் செய்யுள் வடிவிலே இயற்றப்பட்ட நூல்கள். சிவஞான போத சிந்தனை என்ற வடிவிலே உரை நூலையும் இயற்றியிருக்கிறார்கள். அது இப்பொழுது கடந்த மாதம் திருவாவடுதுறை ஆதீனத்திலே அச்சாகி இருக்கிறது.
பூப்பிள்ளை அட்டவணை என்ற சிறு நூலையும் வசன நூலையும் இயற்றியிருக்கிறார்கள். இவை அனைத்தும் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய 3ஆம் பட்டமாகிய அம்பலவான தேசிகர் இயற்றியவை. இவரிடம் தீட்சை பெற்ற உலகுடைய நாயனார் சித்தாந்த கருத்துக்களை பொதிந்து சில திருவிருத்தங்களை பாடியிருக்கிறார். அவை உலகுடைய நாயனார் திருவிருத்தங்கள் என்ற பெயரிலே பதிப்பாகி இருக்கின்றன. அதே போல் சிவபுரம் பெரிய பிள்ளை என்பவர் பாடிய பாடல்களும் அதே பெயரில் சிவபுரம் பெரிய பிள்ளை பாடல்கள் என்ற பெயரிலே பதிவாகி இருக்கின்றன. இந்த திருவாவடுதுறை ஆதீன மரபிலே பிற்காலத்திலே வந்த தம்பிரான்கள் அனைத்து சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுக்கும் உரை எழுதியிருக்கிறார்கள். இதிலே மிக கவனிக்க வேண்டியது நம்முடைய நமச்சிவாய தம்பிரான் என்ற ஒரு தம்பிரான் 12 சாஸ்திரங்களுக்கு அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். வேலப்ப பண்டாரம் என்பவர் சிவஞான போதத்திற்கும் சிவஞான சித்தியாருக்கும் உரை எழுதியிருக்கிறார். இப்படி பல தம்பிரான்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். திருவாவடுதுறை ஆதீன மரபிலே நாம் பார்க்க போனால் சிவஞான போதத்துக்கு சிவஞான சுவாமிகள் செய்த பாஷ்யம் மிக பிரபலமானது. சிவஞான போத பாஷ்யம் இல்லை என்றால் சிவஞான போதத்தினுடைய நுட்பத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது என்பது தெளிவு. அதே போல சிவஞான சித்தியாருக்கும் சிவஞான சுவாமிகள் ஒரு சுருக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதுபோக சித்தாந்த கட்டளை போன்ற பல்வேறு நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சிவஞான சுவாமிகளுடைய சைவ சித்தாந்த உலகத்திற்கான சாத்திர பங்களிப்பு என்பது மிக பெரியது. அதே போல இன்னொரு குரு பரம்பரையாக வரக்கூடிய காளி கங்கை மேகண்டார் பரம்பரையிலே வரக்கூடிய சிற்றம்பல நாடிகள் பரம்பரையில வரக்கூடிய இன்னொரு ஞானாச்சாரிய மரபுதான் தர்மயாதீன மரபு. இந்த தர்மயாதீன மரபிலே மிக முக்கியமாக நாம் கருத வேண்டியது கமல ஞான பிரகாசர். இவர் தான் குருஞான சம்பந்தருடைய குருநாதராக விளங்கியவர். இவர் திருவாரூரிலே வாழ்ந்து வந்தார். திருவாரூர் கோயிலினுடைய நிர்வாகத்தையும் இவர் மேற்கொண்டு வந்தார். இவருடைய கமலை ஞான பிரகாசர் சில சிறு நூல்கள் இயற்றியிருக்கிறார். அனுஷ்டான அகவல், புஷ்ப விதி, பூமாலை, சிவபூசை அகவல், பிராசாத மாலை, அத்துவித சாரம், சிவானந்த போதம், அத்துவா கட்டளை, இவை அனைத்துமே சின்ன சின்ன நூல்கள் தான். பெரிய அளவிலே அவர் நூல்கள் செய்யவில்லை. அதே நேரத்திலே இவர் திரு மழுவாடி புராணம், திரு ஆனைக்கா புராணம் என்ற 2 பெரிய தல புராணங்களையும் இயற்றியிருக்கிறார். அதிலே அங்கங்கே சைவ சித்தாந்த கருத்துக்களை பொதிந்து வைத்திருக்கிறார். கமலை ஞான பிரகாசருடைய நேரடி சீடர், அவருடைய பல சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய நேரடி சீடராகிய குருஞான சம்பந்த பெருமான் மொத்தம் பல்வேறு நூல்களை இயற்றியிருக்கிறார். அவை இன்று அஷ்டகம் என்ற பெயரிலே 8 நூல்களாக தொகுக்கப்பட்டு இன்று அச்சிலே இருக்கின்றன. தர்மயாதீன குரு பரம்பரையிலே இவை கடந்த 600 ஆண்டுகளாக பயிலப்பட்டு வருகின்றன. இவற்றுக்கு உரைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. சொக்கநாத வெண்பா, சிவபோகசாரம், சொக்கநாத கலித்துறை, ஞான பிரகாச மாலை, திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல், சோடச கலா பிராசாத சட்கம், முக்தி நிச்சயம், நவரத்தின மாலை. இதில் முக்தி நிச்சயம் என்பது அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த மறைஞான சம்பந்த நாயனார் என்ற சிதம்பரம் கண்கட்டி மறைஞான சம்பந்தர் என்பவரை மறுத்த ஒரு நூல் முக்தி நிச்சயம். அதே போல பிராசாத சட்கம் என்பது அந்த 16 யோக நிலைகளை பற்றிய ஒரு யோக நூல். அது சொக்கநாத கலித்துறை, சொக்கநாத வெண்பா என்பவை தோத்திரமாக இருந்தாலும் அவையும் அடிப்படையிலே சித்தாந்த ஞானசாஸ்திர நூல்களாகவே கருதப்பட்டு தர்மயாதீன ஞானசாஸ்திர பண்டார சாஸ்திர தொகுப்பிலே அவை முதன்மையாக இடம்பெறுகின்றன. தர்மயாதீனத்துக்கு என்று தனியாக பண்டார சாஸ்திர தொகுப்பு இருக்கிறது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு என்று பண்டார சாஸ்திரங்கள் இருக்கின்றன. இவை அனைத்துமே இந்த குறிப்பிட்ட 400 ஆண்டு கால இடைவெளியில் தோன்றியவை. இதிலே 16ஆம் நூற்றாண்டிலே நாம் இதன் பிறகு பார்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சைவ மகான் மறைஞான சம்பந்த நாயனார். இந்த சிதம்பரம் மறைஞான சம்பந்தர் என்பவர் சிதம்பரத்திலே வாழ்ந்து வந்தார். இந்த உலகத்தை தான் பார்க்க விரும்பாததால் துணியால் கண்ணை கட்டி கொண்டு இவர் வாழ்ந்தார். அதனால் இவருக்கு கண்கட்டி சிதம்பரம் கண்கட்டி மறைஞான சம்பந்த பண்டாரம் என்று பெயர். இவரை பற்றி மிக விரிவாக வெள்ளியம்பலவான தம்பிரான் தம்முடைய முத்தி நிச்சய பேருரையிலே மிக விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இவருடைய மரபு என்ன, இவர் எப்படி அந்த மரபிலிருந்து மாறினார் என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். மறைஞான சம்பந்தர் தம்முடைய சைவ சித்தாந்த குருநாதரிடமிருந்து கற்றுக்கொண்ட பிறகு இவர் இயற்றிய நூல்கள் அனைத்துமே மிக முக்கியமான ஒரு நூல்களாக இன்று வரை கருதப்படுகின்றன. அவற்றிலே மிக முக்கியமானது சிவ தர்மோத்தரம். இந்த சிவ தர்மோத்தரம் என்ற நூலை சமீபத்திலே சங்கரங்கோயில் சைவ சித்தாந்த சபை உரையோடு பதிப்பித்திருக்கிறது. இது சரியை பற்றி சொல்வது. திருக்கோயில்களிலே நாம் செய்ய வேண்டிய தொண்டுகள், சிவன் அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டுகள், பொதுமக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டுகள், ஒரு சைவனாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றிய
அடிப்படை கருத்துக்களை பற்றி மிக விரிவாக சொல்லக்கூடிய ஒரு நூல். அனைத்து சைவர்களும் ஒரு முறையேனும் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல். இதிலே நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களுக்கு என்ன பலன், பாவங்களுக்கு என்ன பலன், இவற்றையெல்லாம் எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி மிக விரிவாக சிவ தர்மோத்தரம் கூறுகிறது. மிக முக்கியமான ஒரு நூலாக சரியை வகையிலே நாம் குறிப்பிட வேண்டிய மிக நூலில் சிவ தர்மோத்தரம் உண்டு. அடுத்து கிரியைக்காக இவர் இயற்றிய நூல் சைவ சமய நெறி. இது முழுக்க முழுக்க நாம் செய்யக்கூடிய சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை பற்றிய மிக முக்கியமான 3 தீட்சைகளுக்குரிய அன்றாட அனுஷ்டானங்களை பற்றி மிக விரிவாக பேசக்கூடியது, மிக விரிவாக சிவபூஜையை பற்றி பேசக்கூடியது. அதன் பிறகு சைவர்களானவர்கள் தம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளக்கூடிய மற்ற கிரியைகளை பற்றி இது பேசக்கூடியது. ஆகமங்களுடைய சாரமாக இதை எடுத்து மிக விரிவாக இவர் பேசியிருக்கிறார். சைவ சமய நெறியை ஆறுமுகநாவலர் பழைய உரையோடு மிக நேர்த்தியாக அச்சிட்டிருக்கிறார். சிவ தர்மோத்தரம் 1860களிலேயே முதல் முறையாக பதிப்பாகிவிட்டது. இதன் பிறகு பதி பசு பாச பணுவல் என்று ஞானத்திற்காக இவர் ஒரு நூல் இயற்றிருக்கிறார். இந்த பதி பசு பாச பணுவல் என்பதை திருவாவடுதுறை ஆதீனம் பதிப்பித்திருக்கிறது. மிகச் சிறிய நூலாக இருந்தாலும் மிக செறிவான ஒரு நூல். அவசியம் அது ஒரு படிக்க வேண்டிய ஒரு நூல். இது தவிர பரபக்கத்திற்காக சங்கல்ப நிராகரணம் ஒன்று இவர் இயற்றியிருக்கிறார். அதாவது உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய சங்கல்ப நிராகரணம் வேறு, மறைஞான சம்பந்த நாயனார் இயற்றிய சங்கல்ப நிராகரணம் என்பது வேறு. இவரும் ஒரு சங்கல்ப நிராகரணம் இயற்றியிருக்கிறார். இது தவிர சின்ன சின்ன நூல்களாக ஒரு 10 நூல்கள் இயற்றியிருக்கிறார். இவை அனைத்துமே மறைஞான சம்பந்தர் இயற்றிய சிறு நூல்கள் என்ற பெயரிலே திருவாவடுதுறை ஆதீனத்திலே 1950களில் அச்சாகி இப்பொழுது மீண்டும் அச்சாகி விற்பனையில் இருக்கிறது. சைவர்கள் அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல் தொகுப்பு. இதில் ஆன்மார்த்த பூஜா பத்ததி என்று இவர் வடமொழியிலே ஒரு நூல் இயற்றியிருக்கிறார். அது நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். மறைஞான சம்பந்த நாயனாருக்கு பிறகு அவருடைய சீடராக விளங்கிய மறைஞான சம்பந்தார் அதே தேசிகர் என்பவர் அவர் இயற்றிய நூல்களுக்கு சில உரைகள் எழுதியிருக்கிறார், சில வடமொழி நூல்களையும் எழுதியிருக்கிறார். இதன் பிறகு நமக்கு பெரிய அளவிலே சைவ சித்தாந்த சாஸ்திர ஞான நூல்கள் பெரிய அளவிலே தோன்றவில்லை. அதே நேரத்தில் 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய குமரகுருபர் 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய குமரகுருபரர் தம்முடைய குரு மீது பாடிய நூல்களிலே அற்புதமாக சைவ சித்தாந்த சாஸ்திர கருத்துக்களை பொதிந்து, கந்தர் கலிவன்பா போன்ற நூல்களிலே அவற்றை எல்லாம் சாஸ்திர கருத்துக்களை பொதிந்து பாடியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல குமரகுருபரருக்கு பின்னால் வந்த சிவஞான சுவாமிகள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஞான கடலாக விளங்கியவர்கள். 17ஆம் நூற்றாண்டிலே குமரகுருடைய தலைமானாக்கராக விளங்கிய வெள்ளியம்பலவான முனிவர் முத்தி நிச்சய பேருரை, ஞானாவரண விளக்கம் என்று மிகப்பெரிய 2 சைவ சித்தாந்த சாஸ்திர உரைகளை அருளி இருக்கிறார்கள். அதுபோல சில சிறு நூல்களையும் இவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். வெள்ளியம்பலவான முனிவர் அவர் இயற்றிய அந்த நூல்கள் எல்லாமே சைவ சித்தாந்த சாஸ்திர ஞான கடல் என்று நாம் சொல்லலாம். இன்று நாம் அச்சிலே காண முடியாத, ஓலைச்சுவடிகளிலே காண முடியாத பல்வேறு வடமொழி ஆகம நூல்களுடைய மேற்கோள்களை எல்லாம் ஞானாவரண விளக்கத்திலே அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அதுவரை தமிழ் இலக்கிய உலகிலே கொண்டிருந்த கருத்துக்களை மாற்றியும் அவர்கள் தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவையெல்லாம் இன்னும் விரிவாக ஆராய்ச்சி செய்யப்படவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. அதே போல வெள்ளியம்பலவான தம்பிரானிடம் பயின்ற துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் என்பவர் சிவபிரகாச விகாசம் என்று சைவ சித்தாந்தத்துக்காக தனியாக ஒரு நூல் இயற்றுகிறார். அவர் சைவ சித்தாந்தத்துக்காக சிவபிரகாச விகாசமும், வேதாந்தத்துக்காக வேதாந்த சூடாமணி ஏதோ என்ற பெயரில் ஒரு தனி நூலும் இயற்றுகிறார். அதே போல வீரசைவத்துக்கு சித்தாந்த சிகாமணி என்ற நூலிலே இயற்றுகிறார். துரைமங்கலம் சிவபிரகாசருடைய பணி மிகப்பெரிய அளவிலே பேசப்பட வேண்டியது பேசப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வெள்ளியம்பலவான முனிவருடைய பரம்பரையிலே வந்த சீடர்களும் ஒரு சில நூல்களை ஏற்றிருக்கிறார்கள். இந்த வகையில திருவாவடுதுறை ஆதீனத்திலே வந்தால் 18ஆம் நூற்றாண்டிலே சிவஞான சுவாமிகளும் அவரிடம் பயின்ற 12 மாணாக்கர்கள். இந்த 12 மாணாக்கர்களே தலையானவர் கச்சியப்ப முனிவர், கவிராட்சச கச்சியப்ப முனிவர் என்று போற்றப்படக்கூடிய இந்த ஆசிரிய பெருமகனார் மிகப்பெரிய சைவ சித்தாந்த ஞான களஞ்சியமாக விளங்கியவர்கள். இவர்கள் தம் இயற்றிய நூல்களிலே சைவ சித்தாந்த சாஸ்திர கருத்துக்களை திருத்தணிகை புராணம், பேரூர் புராணம், விநாயக புராணம் போன்றவற்றிலே இவை புராணமாக தோன்றினாலும் மற்ற எந்த கவிராயர்களும் செய்யாத அளவிற்கு அனைத்து சைவ சித்தாந்த சாஸ்திர கருத்துக்களையும் உள்ளே பொதிந்து வைத்து ஒரு பெரிய ஞான பொக்கிஷமாக நமக்கு அந்த 3 புராணங்களை அருளியிருக்கிறார்கள். அதே 18ஆம் நூற்றாண்டிலே இன்னொரு குரு பரம்பரையிலே தோன்றிய சீகாழி தாண்டவராயர் என்ற பெருமான் நமக்கு
திருவாசகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை 1950களிலே சென்னை கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்தால் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அது அச்சாகவில்லை, இணையத்தில் கிடைக்கிறது. மிக அற்புதமான ஒரு உரை. அந்த உரையிலே அவர் நம்முடைய காளி கண்ணுடைய வள்ளல் தேவாரத்திற்கு பல உரைகளை சாத்திரபூர்வமாக ஏற்றிருக்கிறதை சுட்டிக்காட்டி அவற்றை மேற்கோளும் காட்டியிருக்கிறார். அதிலிருந்து நமக்கு திருவள்ளுவத்திற்கு திருவேகபாதம் போன்ற திருஞான சம்பந்த பெருமானுடைய பொருள் விளங்க இயலாத அரிய கடின பகுதிகளுக்கு காளி கண்ணுடைய வள்ளல் மிக அரிய உரைகளை ஏற்றிருக்கிறார் என்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது. காளி தாண்டவராய பெருமான் இயற்றிய அந்த திருவாசக உரைக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டிலே முழுவதுமாக தோன்றிய ஆறுமுக நாவலர், சூளை சோமசுந்தர நாயகர் போன்ற மிகப்பெரிய சைவ சான்றோர் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே இந்த சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களை உள்வாங்கி அவற்றை வசன நடையிலே மிக எளிய நடையிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதிலே நாம் மிக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சூளை சோமசுந்தர நாயகர் இந்த சாத்திர நூல்களுடைய ஞானபாத பொருளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அவர் 2 பிரிவாக தம்முடைய நூல்களை செய்கிறார். ஒன்று சுபக்கம், இன்னொன்று பரபக்கம். இதில் சுபக்கம் என்பது சிவாதித்ய ரத்னாவளி, ஆச்சாரிய பிரபாவம் போன்ற வசன நடை நூல்கள். கண்டனம் என்பது பாஞ்சராத்திர மத சபேடிகை போன்ற பல்வேறு கண்டன நூல்கள். சூளை சோமசுந்தர நாயகர் என்று சொன்னாலே அவர் கண்டன நூல்களை இயற்றியவர் என்று பிரபலமடையக்கூடிய அளவுக்கு கண்டன நூல்களை இயற்றியிருக்கிறார். அந்த கண்டன நூல்கள் எல்லாமே சைவ சித்தாந்த கருத்துக்களுடைய அடிப்படையிலே மிக விரிவாக 51 நூல்களுக்கு மேலாக அவர் இயற்றியிருக்கிறார். சூளை சோமசுந்தர நாயகருடைய நூல்கள் முழுமையாக வெளிவந்தால் எப்படி அந்த காலத்திலே சைவ சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு கருத்து நிலை சமூகத்திலே இருந்தது என்ற ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க முடியும். சூளை சோமசுந்தரருடைய மாணவராக விளங்கிய ஆளாள சுந்தரம் பிள்ளை அவர்கள் பெரிய புராணத்திற்கு ஒரு பெரிய விரிந்த உரை எழுதியிருக்கிறார்கள். அது முழுவதுமாக கிடைத்திருக்கிறதா என்று தெரியவில்லை. அதே போல் அவர்கள் ஞானபானு என்ற பத்திரிகையை நடத்தி அதிலே வேதாந்த நூல்களுக்கு கூட சைவபரமாக உரை எழுதி வெளியிட்டார்கள். இவையெல்லாம் நம் கருத்தில் கொள்ள வேண்டியது. அதே போல 15ஆம் நூற்றாண்டு தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரையிலான திருவாவூர்துறை ஆதீன ஞான பரம்பரையிலே தோன்றிய தம்பிரான்கள் நிறைய சிறு சிறு குறுநூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த குறுநூல்களிலே மிக முக்கியமானவை கட்டளை நூல்கள் என்று சொல்லப்படக்கூடியவை. இந்த கட்டளை நூல்கள் என்பவை வசன நடையிலே சைவ சித்தாந்தத்தை சுருக்கமாக அதே நேரத்தில் செறிவாக எடுத்துரைக்கக்கூடிய கட்டளை நூல்கள் என்று சொல்லப்படக்கூடியவை. இதிலே மிக மிக முக்கியமாக முதல் கட்டளை நூலாக சிற்றம்பல நாடிகள் ஒன்று எழுதியிருக்கிறார் என்று மு. அருணாச்சலம் சொல்கிறார். சிற்றம்பல நாடிகளுடைய அந்த கட்டளை தான் ஒரு சிற்றம்பல நாடி கட்டளை என்ற பெயரிலேயே அச்சாகி இருக்கிறது. அதே காலகட்டத்தைச் சேர்ந்த அம்பலவான தேசிகர் சிவஞான போத சிந்தனை உரை என்று வசன நடையிலே எழுதியிருக்கிறார். அதே போல பூப்பிள்ளை அட்டவணை என்ற வசன நடையிலும், இந்த பூப்பிள்ளை அட்டவணை என்பதும் ஒரு வகை கட்டளை நூல் தான். இதுவும் வசன நடையிலே சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை சுருக்கி செறிவாக மிக சுருக்கமாக எழுதப்பட்ட வசன நூல்கள். அதன் பிறகு ஆலவாய் கட்டளை, சிவஞான போத கட்டளை என்று பல கட்டளை நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டளை நூல்களுடைய தொகுப்பாய் அனைத்து கட்டளை நூலை தொகுத்து பூவை கல்யாண சுந்தரம் முதலியார் 1890களில் ஒரு மொத்த தொகுப்பு ஒன்று வெளியிட்டார். அதன் பிறகு இப்பொழுது சமீபத்திலே விஜயா பதிப்பகம் கோவையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். கட்டளை நூல்கள் 32 கட்டளை நூல்கள் தொகுப்பு என்பது மிக பிரசித்தமாக அந்த காலத்திலே தத்துவ பயிற்சி பெற்றோர்களிடையே மிகச் சிறப்பாக விளங்கி வந்தது. இன்றும் அது அச்சில் இருக்கிறது. இந்த கட்டளை நூல்களை வாசிக்கும் பொழுது சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை பயில்பவர்களுக்கு கட்டளை நூல்கள் ஒரு முதல் கருவி நூலாக அமையும். இந்த கட்டளை நூலை வாசித்த பின்புதான் நாம் திருமுந்தியார், திருக்கழிட்டுப்படியார் போன்ற எளிய நூல்களை, சிவதர்மோத்தரம், அதன் பிறகு சைவ சமய நெறி, அதன் பிறகு திருவுந்தியார், திருக்கழிட்டுப்படியார் என்ற வரிசையிலே நாம் பயில வேண்டும் என்று ஒரு மரபு அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. இதை திராவிட பிரகாசி என்ற தமது நூலிலே யாழ்ப்பாணத்து வடகோவை சபாபதி நாவலர் அவர்கள் மிக விரிவாக விளக்கியிருப்பார்கள். இன்றைய நிலையிலே இந்த முறையெல்லாம் பிறழ்ந்து அவரவர் தோன்றிய தமக்கு கையில் கிடைத்த நூல்களை பயிலக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எனினும் இந்த முறையிலே பயின்றால் சிவஞான சைவ சித்தாந்த சாத்திரங்கள் நமக்கு கைவரும் என்பதிலே ஐயமில்லை. இதே போல் பல நூல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் பட்டியலிடப்படவில்லை. இவை அனைத்தையும் ஓரளவு ஒருங்கு திரட்டி நமக்கு கொடுத்தவர்கள் யார் என்றால் அது திருச்சிற்றம்பலம் மு. அருணாச்சலம் ஐயா அவர்கள்தான். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற தம்முடைய 16 வால்யூம் கொண்ட அந்த நூல் தொகுப்பிலே அவர்கள் சைவ இலக்கியத்துக்கு என்ற தனி பகுதி ஒதுக்கி அதிலே இவை அனைத்தையும் விரிவாக பேசி இவற்றை பற்றி ஒரு சிறு அறிமுகம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
இது அனைத்துமே நாம் மிக முக்கியமாக ஒரு பயில வேண்டிய அவற்றை பற்றி ஓரளவு அறிமுகமாக நமக்கு இருக்க வேண்டும் என்ற வகையிலே நாம் ஓரளவு இந்த அனைத்து சைவ சித்தாந்த சாஸ்திரங்களையும் நாம் மேலோட்டமாக பார்த்திருக்கிறோம். இதிலே சிவஞான போதம் என்ற நூல் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே மிக தலையானது. சைவ சித்தாந்த ஞான சாஸ்திரங்கள் 14 தான் என்று யார் வரையறை செய்தார்கள், அது எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது என்னவென்றால், இவை அனைத்துமே மூல நூல்கள், அதாவது மொழிபெயர்ப்பு நூல்கள் அல்ல என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. இதில் சிவஞான போதம் மட்டும்தான் சர்ச்சைக்குள்ளாகி இன்று வரை எந்த முடிவும் காண முடியாமல் இருக்கிறது. மற்ற அனைத்துமே மூல நூல்கள் என்று நாம் சொல்லும் பொழுது சிவஞான போதமும் மூல நூலாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு யூகத்தினுடைய அடிப்படையிலே நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனினும் அதுவுமே ஆய்வுக்குரிய ஒரு கருத்து தான், அது உறுதியான கருத்து அல்ல. 2 தரப்பு கருத்துக்களும் சிவஞான போதத்துக்கு இருக்கிறது. பின்னர் வந்த நூல்கள், சிவஞான போதத்துக்கு பிறகு வந்த நூல்கள் அனைத்துமே ஆகமங்களுடைய ஞானபாதத்தினுடைய சாரங்களாக திரட்டி எடுக்கப்பட்ட ஒரு நூலாக நாம் காண்கின்றோம். இதில் உதாரணமாக சிவாக்கர யோகிகள் எழுதிய சிவநெறி பிரகாசம் என்பது 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சிவாகம தொகுப்பினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த தொகுப்பு நமக்கு கிடைக்கவில்லை. அதே போல மறைஞான சம்பந்தர் சிதம்பரம் மறைஞான சம்பந்த தேசிகர் என்பவர் நம்முடைய சிவஞான சித்தியாருடைய அனைத்து பாடல்கள், சுபக்க பாடல்கள் அனைத்துக்கும் நேர் ஆகம சுலோகங்களை தொகுத்து ஒரு நூல் செய்திருக்கிறார். அந்த நூலும் இன்னும் அச்சாகவில்லை. எனவே இவை அனைத்துமே நமக்கு பிற்காலத்தில் வந்த அனைத்து நூல்களுமே வடமொழி நூல்களில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டவை, அவற்றினுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மிக விரிவாக செய்யப்பட்டவை என்ற அடிப்படையிலே இவை தனியாகவும் மற்றவை தனியாகவும் மிக விரிவாக வைக்கப்பட்டிருக்கின்றன. மெய்கண்ட மரபிலே சேராததனால் ஞானாமிர்தம் என்ற நூலை அவர்கள் மெய்கண்ட மரபிலே சேர்க்காமல் தனியாக வைத்து அதை படிக்கிறார்கள். ஏனென்றால் அது கோலகி என்ற சைவ சித்தாந்த ஞான சந்தானத்தினுடைய வெளிவந்த ஒரு மரபு வெளிவந்த நூல் என்பதனால் அதை தனியே வைத்திருக்கிறார்கள். ஆமர்த்தகம், கோலகி, புஷ்பகிரி, தனபத்திரம் என்ற 4 வகையான சைவ சித்தாந்த மடங்களுடைய பரம்பரையிலே கோலகி மடத்தினுடைய பரம்பரையினுடைய வழியிலே வந்ததுதான் மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் என்பது இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிற்காலத்தில் அது மெய்கண்டார் மரபினோடும் இணைந்திருக்கிறது. அதேபோல் காஞ்சி ஞான பிரகாசர் ஆதீனம் என்று சொல்லப்படக்கூடிய தொண்டைமண்டல ஆதீனமும் இதேபோல் கோலகி சந்தான மரபிலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு மரபிலேயோ வந்திருக்கக்கூடிய ஒரு மரபாக இருந்திருக்க வேண்டும். அது சிற்றம்பல நாடிகளுடைய காலத்திலே அதற்கு பிறகு வந்த ஒரு ஞானாசிரிய பெருமகனாலே அங்கிருந்த கட்சி ஞானப்பிரகாசர் என்ற ஒரு பெருமகனால் அது மெய்கண்ட மரபிலே அது இணைந்திருக்கிறது என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இது போல பல பழைய சந்தான மரபுகள் எல்லாத்திலிருந்தும் நமக்கு பல சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்கள் கிடைக்கின்றன. இவையெல்லாம் சந்தான மரபு வாரியாக தனித்தனியாக பட்டியலிடப்பட்டு இவற்றை பற்றிய அறிமுக நூல்கள் நமக்கு இயற்றப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இன்று இருக்கிறோம். ஒரு வகையிலே நான் இன்று ஓரளவு இதை தொகுத்தும் பகுத்தும் சொல்லியிருக்கிறேன். கேட்ட அடியவர்கள் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளியலாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். முதலில் பக்தி அடிப்படையில் தொடங்கினாலும் அதன் பிறகு ஞான அடிப்படையிலே அவர்கள் அந்த தத்துவத்தை வகுத்து கொண்டு அவற்றை தர்க்க அடிப்படையிலே விவாதித்து தம்முடைய கொள்கையை நிலைநாட்டியிருக்கிறார்கள். இது மணிமேகலையிலே நாம் பார்க்க முடிகிறது. மணிமேகலையிலே அவர்கள் ஒவ்வொரு தத்துவவாதியாக மறுக்கப்பட்டு கடைசியிலே அவன் பௌத்த தத்துவத்தை கூறுவான். அது அப்பொழுதே அந்த முறை இருந்திருக்கிறது. சைவத்திலும் அந்த முறை இருந்திருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நம்முடைய நால்வர் பெருமக்கள் அந்த தத்துவ கருத்துக்களை பொதிந்த பாடல்களைத்தான் அவர்கள் முதலில் அருளி செய்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்த தத்துவ மரபை தர்க்க ரீதியாக விளக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு நேர்கிறது. அப்பொழுதுதான் இந்த நூல்கள் எல்லாம் நமக்கு தோன்றுகின்றன. இது வரலாற்று போக்கிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும்.